இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜீப்ரா ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ப்ரீடிங் வந்து இந்த வீடியோலேயே முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. இதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டை நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்ன, அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நம்ம ஜீப்ரா வாங்கினதை வந்து நான் வீடியோவாக காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி வந்து செட்டப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து ரெண்டையும் பிரித்து வச்சுட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வீடியோ கிளியராக போடுறேன். இதில் வந்து ஃபீமேல் இருக்குது, இதில் 2 ஃபீமேல் இருக்குது, ஒரு மேல் இருக்குது. அந்த ஒரு மேல் வந்து நான் ஏன் விட்டேன்னு எனக்கே தெரில. இதில் வந்து ஃபீமேல் மட்டும்தான் பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறதான் பிளானு. ஆனால் அந்த ஒரு, அதாவது இந்த இதில் மேல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து மேல் இருக்குதுன்னு சொன்னது வந்து அது மேலா ஃபீமேலான்னு கரெக்டாக எனக்கு தெரில. அதனால அதுலேயும் சேர்த்து போட்டிருக்கேன். அதை நான் எப்படி பிரித்தேன் அப்படின்னா, உடம்பு சைஸை வச்சு நான் பிரிக்கலை, எது வந்து எந்த மீனை சேஸ் பண்ணுதோ பார்த்தேன். ஸோ ஒரு 2 மீன் மட்டும், 2 மீனை மட்டும் எல்லா மீன்களுமே சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ சேஸ் பண்ண மீன்லாம் வந்து நான் மேலுன்னு பிரித்தேன். சேஸ் பண்ணப்பட்ட மீன்லாம் வந்து நான் ஃபீமேல்னு பிரித்து இதில் தனியாக பிரிச்சிட்டேன். அந்த இதில் ஒரு மேல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எதுவுமே சேஸும் பண்ணலை, சும்மாவே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து அதையும் இதிலே விட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா மித்த மீன், அதாவது ஒல்லியாக இருக்க சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மீன்லாம் வந்து இதில் பிடிச்சி போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இதெல்லாம் மேலுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மீனை எடுத்து, அதாவது இதில் உள்ள 2 ஃபீமேலையும் இதில் கொஞ்சம் ஒரு ஐ மீன் ஓகே இருக்கிற எல்லா மீனையுமே எடுத்து கூட நம்ம அந்த பக்கெட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நான் நேற்று தான் செட்டப் பண்ணேன். முந்தா நேற்று செட்டப் பண்ணது. தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. வச்சுட்டு அதில் நம்ம வந்து ப்ரீடிங் விட போகிறோம். ப்ரீடிங் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஜ் இருக்குல்ல, இது கேஜாக எப்படி சொல்கிறது, வலை. இந்த வலையில் வந்து இதை வந்து நம்ம கப்பி ப்ரீடிங் பண்ணுறதுக்காண்டி வாங்கினோம். ஸோ கப்பி ப்ரீடிங்லாம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ. அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த பக்கெட்டை வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ஜீப்ரா மீனை விட்டுட்டோம் அப்படின்னா, மீன் வந்து இப்படியே இதுக்குள்ளே திரியுங்க. ஒருவேளை ப்ரீட் ஆச்சு அப்படின்னா அதோடய முட்டையெல்லாம் வந்து கீழ் வழியாக வந்துடும் அப்படிங்கிறதான் பிளானு. அப்படி தான் வந்து எல்லோரும் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தேன் யூடியூப் சேனலெலாம். ஸோ பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதனால தான், அந்த ஐடியா கிடச்சனால தான் அந்த மீனை நம்ம முதல்ல வாங்கியிருக்கோம். இல்லைனா நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். ஏன்னா ஜீப்ராலாம் நான் ப்ரீடிங் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ப்ரீடிங் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஐடியா கிடச்சனால தான் வந்து நான் ப்ரீடிங் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். அதுவும் இல்லாமல் இது வந்து நார்மல் ஜீப்ரா கிடையாது, நல்ல கலரு. வெயில் டெயில்னு ஒன்று வந்துருந்துச்சு, இங்கே காணாம தெரில. ஸோ நீங்கள் வீடியோ செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஜியோ அக்வாரியம் தேவைப்பட்டைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, இந்த நத்தத்தொலை தான் வந்து ரொம்ப பெருந்தொல்லையாக இருக்குது. இந்த வலை, இந்த வலையில் வந்து நம்ம இதில் வந்து 2 மீன் இருக்கும். ஸோ இந்த 2 மீனுமே வந்து, ஐ மீன் இல்லை 3 மீன் இருக்குது. அதில் 2 மீன் வந்து வயிறு வந்து செம்ம சைஸு. அதை பார்க்கும்போதே வந்து இது செம்ம மீன்றா அப்படிங்கிற மாதிரி தோணும். பார்த்தீங்களா, அவரோட வயிறை பாருங்கள், நல்ல சைஸு, நல்ல கலரு. எனக்கு இந்த மீனையும் அந்த எல்லோ கலர் மீனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு தான் குட்டி போட போகுதுன்னு நினைக்கிறேன், முட்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் தானே, வயிறு நல்லா பெருசாக இருக்குது. இந்த எல்லோ கலரில் க்ரீன் கலரு தெரியுதுங்களா. ஸோ இதுதான் இந்த அரக்க கலர் இருக்கும். அரக்காது என்ன கலர்னு தெரில, இந்த கலர் இதுதான் வந்து வெயில் டெயிலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு இது எதுவுமே சேஸ் பண்ணலை, சும்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம சூஸ் பண்ணலை. நம்ம வந்து நல்லா ஸ்லிம்மாக வந்து மற்ற மீனை வந்து ஃபீமேல் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி மீனை தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒல்லியாக இருக்குது, இது சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 2 இந்த இதில் ஒரு நல்ல டார்க்கான கலரில் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, இந்த 2 பிடிச்சிருவோம். 3 4
சேஸ் பண்ணுங்களா என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஒரு வேளை சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவிலலாம் சொல்கிறேன். ஃபெயிலியர் ஆனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுதான் பிளானு. கீழே வந்து கேப் இருக்குல்ல, ஸோ அந்த இந்த வலை வழியாக வந்து அந்த முட்டையெல்லாம் விழுந்துடும். முட்டை விழுந்ததுக்கப்புறம் மொத்தமாக தூக்கிட்டு இதிலே வந்து அந்த முட்டை வந்து பொரிஞ்சு ப்ரீடிங் ஆகிற மாதிரி பார்த்துப்போம். ஏன் அப்படி நம்ம வலை வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஜீப்ரா மீன் வந்து அதோட முட்டையெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து சாப்பிட்ருமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது ப்ரீடிங் ஆகும்போது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நெட்டு வைக்காமல் அந்த மாதிரி நெட்டு வைக்காமல் நம்ம ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேலும் மேலும் வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு தெரியும் போது முட்டையெல்லாம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு செதறி விழுகும். அதே நேரத்தில் அப்படி செதறி விழுகும்போது வந்து மற்ற மீன்லாம் வந்து சாப்பிட்ரும், இல்லை அதே மீன் கூட சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். கரெக்டாக தெரியல, பட் இருந்தாலும் இப்படி தான் நான் பார்த்த முக்கால்வாசி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நெட்டோ என்னமோ வச்சு தான் வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. அந்த முட்டையை மட்டும் தனியாக வந்து சேஃபாக எடுத்துடுற மாதிரி தான் ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஜீப்ரா ப்ரீடிங், ஜீப்ரா டெட்ரா எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, சொல்லிட்டேன். இப்போ எதுவும் இந்த மீன் எதுவும் சேஸ் பண்ணதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த அங்கே இன்னும் 2 மீன் தெரியுது பாருங்க, அதையும் எடுத்து கொண்டாந்து விடணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா விட்டு பார்ப்போம். விட்டு பார்த்துட்டு ஒரு சாரி 2 மீன் இல்லை 4 மீன் கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி கூட விட்டு பார்ப்போம். எல்லோ கலரு, ஸோ இன்னும் இல்லை 2 மீன் இருக்குது. 1 2. ஸோ எல்லா மீனையும் பிடிச்சி விட்டாச்சு. இதில் ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்குது அரக்கு கலரில், அது மட்டும் தனியாக கிடக்கு, அது என்ன கதைன்னு தெரில. ஸோ அது மட்டும் வேணால் இருக்கட்டும். மித்ததெல்லாம் வந்து நம்ம பிடிச்சதில் போட்டிருக்கோம். பார்ப்போம். எதுவும் சேஸ் பண்ணுற மாதிரி தெரியல, எதுவும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் தெரியலை. ஏன்னா புதுசாக இருக்கிறனால என்னன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாவது ஒரு பிளான்ட் சின்ன செடியாக எடுத்து அதில் போட்டுக்குவோம். எல்லா பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா சரியான நத்தை தான் இருக்குது. இந்த போட்டு வச்சுக்குவோம். ஓகே, காலைல வந்து சாப்பிடல, சாப்பாடும் கொஞ்சோண்டு போட்டு விட்ருவோம். சாப்பாடு போடணுமா என்னன்னு தெரியல, நம்ம கொஞ்சோண்டு போடுவோம் என்னென்னா. ஸோ ப்ரீடிங் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து எக்கெலாம் வந்துடும். நான் இது வரைக்கும் ஜீப்ரா எக்கெல்லாம் வந்து பார்த்தது கிடையாது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து லைன்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜீப்ரா ப்ரீடிங்னு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேருந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரைட்டாக பார்த்துக்குங்க. எந்த மீனையும் சேஸ் பண்ணலை இது வரைக்கும், ஆனால் எல்லாம் தெரியுது அப்படி தான். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் தான் எல்லா மீனுமே கிடந்துச்சு. அது எல்லா மீனுமே கிடக்கும்போது இதில் தான் எல்லா மீனுமே கிடந்துச்சு. இது எல்லா மீனுமே கிடக்கும்போது வந்து அந்த 2 மீனை மட்டும் நிறைய மீன் வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பார்க்குறேன். நான் ஜீப்ரா மீன்லாம் வளர்த்துமே பார்த்தீங்கன்னா வந்து நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன் ஜீப்ரா மீன் வந்து எப்படி வந்து சேஸ் பண்ணுது. ஓகே, இப்படி தான் வந்து ப்ரீட் ஆகும் போல் அப்படின்ட்டு நான் கவனிக்கிறேன். ஏன்னா சைஸ் நல்ல சைஸு. ஸோ ப்ரீடிங் ஆகிற சைஸ் தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வளர்த்த மீன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஆகிற சைஸ்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், இல்லை நார்மல் சைஸில் இருக்கும். அதனால என்னவோ அதெல்லாம் வந்து எந்த மீனுமே சேஸ் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட வீடியோ முடிவடைகிறது. நம்ம மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது.
பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.